கருவாடு வணக்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சு அதை போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருவோம். அப்புறமா ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கறி மசால் தூளும் அதுக்கப்புறமா சிக்கன் பவுடர் வேணும்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா சீரகம், மிளகு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பவுடரையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தக்காளி வதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த தக்காளி எண்ணெய் அதுலேயே சேர்த்து வதக்க விட்டுருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கருவாடு வந்து நல்லா வெந்து வந்துடும், தண்ணியும் நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறமா துருவி வச்ச தேங்காயை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பரான கருவாடு ரெடி ஆயிரும். இது வந்து சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.